மாலை வணக்கம் நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கும்பம் ஆர்கேஎஸ் வினோத்குமார் பேசுகிறேன். இது ஒரு ஜோதிட ஆன்மீக சேனல். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வையும் வழியையும் வாழ்க்கை முறையையும் சொல்லக்கூடிய சேனல் தான் அந்த சேனல். அதனால் மறக்காமல் உங்கள் ஆதரவை கொடுங்க. வீடியோ பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோ கொடுக்கலாம். இந்த வீடியோ எதை பற்றி? கடன் தான் இன்றைக்கி இருக்கிற பெரிய பிரச்சனை. மாதம் 1ஆம் தேதி ஆகிடுச்சுன்னா இஎம்ஐ. கடனில் தான் இன்றைக்கி நாடே இயங்கிட்டு இருக்கு. அது எந்த ஊராக இருந்தாலும் சரி, எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி. அப்படிப்பட்ட கடனை குறைக்க நம்ம என்ன செய்யலாம்? ஜோதிட ரீதியாக பார்ப்போம். இந்த கடன் குறைய என்ன வழி? எதை செஞ்சால் கடன் குறையும்? இன்றைக்கி பார்த்திங்கன்னா எதை தின்னா பித்தம் தெளிவும் தான் எல்லாம் வாழ்ந்துருக்காங்க. அப்படிப்பட்ட கடன் குறையிறதுக்கு என்ன செஞ்சால் இந்த கடன் குறையும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்ப்போம். வாங்க வீடியோ போகலாம். அதாவது தேய்பிறை அஷ்டமி, பௌர்ணமி முடிஞ்சு அதிலிருந்து 8வது நாள் தேய்பிறை அஷ்டமி. அந்த தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு கால பைரவர், உங்களை எல்லாருக்கும் தெரியும், கால பைரவர் இருக்கார் இல்லையா? அந்த கால பைரவருக்கு தேங்காயை 2ஆக உடைச்சி அந்த தண்ணி எடுத்துட்டு அந்த தேங்காயில் நல்லெண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றி கால பைரவருக்கு வழிபடும். அப்படி செஞ்சிங்கன்னா உங்கள் கடன் குறையும். அப்படி செஞ்சுட்டா இந்த கடன் உடனே குறைஞ்சிருமா அப்படிங்கிறது நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. படிப்படியாக குறையும். நீங்கள் தொடர்ந்து தேய்பிறை அஷ்டமிக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க. நீங்கள் செய்ய 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 உங்கள் கடன் படிப்படியாக குறைஞ்சே தீரும். இதுவரை பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்த நண்பர்களுக்கு நன்றி, நம்பிக்கை, பொறுமை. ஓம் சாய்ராம்.